வணக்கம். அன்பிற்கினிய சான்றோர்களே, பெரியோர்களே, வால்பாறை பகுதி வாழ் பாசத்துக்குரிய பொதுமக்களே, தோட்டத் தொழிலாளர்களே, வியாபாரிகளே, நண்பர்களே, அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே எனது பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். மேலும் இந்த காணொளி மூலமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக இந்த பதிவை சமர்ப்பிக்கின்றேன். அதில் என்ன இந்த பதிவு என்று கேட்டால், மாண்புமிகு நீதிமன்றம் இயங்குவது எப்படி என்று கேட்டீர்கள் என்றால், காலையில் 10 மணிக்கு முதல் 10:30 மணிக்குள் நீதிமன்றம் துவக்கப்படுகிறது. ஒரு பெரிய ஆரவாரத்துடன் தான் நீதிமன்றம் தொடங்கும். ஏனெனில் அன்றைய வழக்கில் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள், சம்பந்தப்பட்ட வாதி பிரதிவாதிகள் என்று ஒரு பெரிய அலைமோதலுக்கிடையிலே காலையில் அதிகமான வழக்குகள் உள்ள இடங்களில் காலிங் அவர், அந்த ஒவ்வொரு வழக்கையும் என்ன ஸ்டேஜுக்கு அடுத்து எடுத்து செல்வது என்ற அந்த காலிங் அவர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், அது வழக்குகள் இருக்கிறத பொறுத்து நடக்கும். அதுக்கடுத்து தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு சில நீதிமன்றங்கள் 7 மணி வரைக்கும் நடத்துவாங்க, 8 மணி வரைக்கும் நடத்துகிறாங்க. அது நீதிபதியோட மனநிலைமையை பொறுத்தது. வழக்குகளை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் செயல்படுறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி ஒரு நீதி பரிமாற்றம் ஒரு நீதிமன்றங்களில் கம்பல்சரி 10:30 காலிங்கில் வந்து பெல் அடிச்சிருவாங்க, கோர்ட் தொடங்கிடும். இது எதுக்கு ஒரு முன்னுதாரணமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாதாரணமாக நம்ம பகுதியிலே எடுத்துக்கோமே, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம். இந்த அலுவலகத்தில் என்னைக்காவது சரியான நேரத்தில் தாசில்தாரை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க முடியாது. விஓவை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க முடியாது. ஆர்ஐயை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க முடியாது. டெபுட்டி தாசில்தாரை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க முடியாது. இவங்க எல்லாமே வருவாய்க்காக நாங்கள் வந்து அந்த பகுதியை பார்க்க போனோம், இந்த பகுதியை பார்க்க போனால் என்னென்னமோ இல்லை, அது அப்படி ஒன்று நடக்குமே ஒழிய ஒரு வரைமுறை. இப்போ நீதிமன்றத்தில் இந்த கம்பல்சரி 10:30 மணிக்கு 10:30 மணிக்கு நீதிபதியை பார்க்கலாம், மனுதார் பிராதார் விண்ணப்பம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை தாசில்தார் அலுவலகத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. 1. 2வது, சிம்பிளாக ஒரு மேட்ருக்கு வருவோமே, இந்த சிவில் மேட்ருக்குள்ளே வருவோம். சிவில் அப்படின்னு என்ன? சொத்து தகராறுகள், சொத்து பிரச்சனைகள். இதில் ஏன் சொத்தை அவர் வச்சுக்கிட்டாரு, அவர் சொத்தை நான் வச்சுக்கிட்டேன், இல்லை எனக்கு நடைபாதையில் இந்த மாதிரி இப்போ கம்ப்ளைண்ட்டு, இல்லை என் இப்போ அனுபவ பாத்தியத்தில் இருக்கிற என் நிலத்தில் ஒருத்தர் படிக்கட்டு கட்டுறாரு, இல்லை வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறாரு, இது எல்லாமே சிவில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். அப்போ பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? நேரடியாக கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி என் இடத்துல இப்படி பண்ணுறாரு வைக்கிறார் அப்படின்னு. நான் மாண்புமிகு முதல்வர்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வட்டாட்சியரும் 2nd கிரேட் மாஜிஸ்ட்ரேட், அவரும் ஒரு நீதிபதி அந்தஸ்தை பெற்றவர். அப்போ இப்போ ஒரு சாதாரணமாக சிம்பிளாக சொல்கிறேன், 17(3A)(2B 5851 ஏக்கர் பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷனுக்கு உரிய நிலம். இப்போ நான் ஒரு மனு கொடுக்குறேன், ஐயா இந்த மாதிரி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷனில் வந்து நாங்கள் குடியிருக்கிற இடத்த வந்து அவங்க இடம்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு அதோட ஆவணங்களை கொடுங்க அப்படின்னு ஒரு மனு கொடுக்கும் பொழுது, அந்த வட்டாட்சியர் என்ன பண்ணோம்னா, சிட்டா அவர்கிட்ட இருக்குது, அடங்கல் அவர்கிட்ட இருக்குது, வரைபடம் அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து இதோட அனைத்து டாக்குமெண்ட் இருக்கும். அதை விட்டால் சென்னை எக்மோரில் இதோட முழு ஆவணங்களும் இருக்கும். அப்போ இந்த பரிமாற்றங்கள் எல்லாமே இந்த வருவாய்த்துறைக்கிட்ட தான் ஆவணங்கள் இருக்குது. வெறுமனே போய் நீதிமன்றத்தில் நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தாசில்தாரை கூப்பிடு, விஓவை கூப்பிடு, அப்புறம் அதில் ஆவணத்தை எடுத்துகிட்டு வா, இதெல்லாம் வந்து 2 விதமான கஷ்டங்களை உருவாக்குதே ஒழிய அது நிலைப்பாடு கிடைக்காது. தாசில்தார் கூப்பிட்ட நேரத்துக்கு வருவாரா? வழக்கு கூப்பிட்ட நேரத்தில் முடியுமா? முடியாது. அப்போ ஒரு தாசில்தார் அந்த மனுவை வாங்கி, மணிவண்ணன் என்பவர் 17(3A)(2B உள்ள 5851 ஏக்கர் யாருடைய நிலம் என்று விவரம் கேட்டிருப்பதால், ஸோ அடங்கல் என்ன சொல்லுது, சிட்டாலை என்ன சொல்லுது, ஆதியிலிருந்து அந்த ஆவணம் எந்த அடிப்படையில் வந்திருக்குது, அது விற்பனை நிலமா இல்லை வனக்குத்தகை நிலமா, யாருடைய நிலம், யாருக்கு ஒப்படைவு பண்ணியிருக்கிறோம், இதில் வந்து என்னவெல்லாம் அந்த ஒப்படைவு செய்யப்பட்ட நிலங்களில் செய்யணும் அப்படிங்கிற ஆதாரங்களை அவர் ஒரு அறிக்கையாக தயாரித்து வட்டாட்சியர்னு சீலை குத்தி கொடுத்துட்டா இதில் ஈஸியாக ஒரு உண்மை முடிஞ்சு போயிடும்.
மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இதனால எத்தனாயிரம் மக்கள் வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டு சிவில் நீதிமன்றத்தில போய் நிக்கிறோம். அப்ப தாசில்தார் ஒரு முடிவு எடுத்துட்டார்னா, அந்த ஆவணம் யாருக்குள்ளது? தாத்தாக்குள்ளது, இல்ல பாட்டிக்குள்ளது, இல்ல இவருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்படிங்கிற எல்லா உறவு முறைகளும் கண்டுபிடிக்கக்கூடிய ஆவணங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில இருக்கு. ஆனா, அத முறையா அவங்க கையாளுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்லை. அத செயல்படுத்துறதில்ல. அப்ப அந்த நீதிமன்றம், அந்த வட்டாட்சியர் நீதிமன்றம் வாரத்தில 1 நாள் உட்காருங்க. விஓ உட்கார வைங்க, ஆர்ஐ உட்கார வைங்க, நீங்க நடுவரா உட்காருங்க. புகார் குடுத்தவங்களுடைய பேப்பர்ஸ் என்னப்பா, இடப்பாடங்களோட சிட்டாவடு என்ன இருக்கோ, அத நீங்க எழுதி ஒரு ஆர்டரா குடுங்க. நீதிமன்றத்துக்கு போகும்போது ஈஸியா இருக்கும்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அப்போ நீதிமன்றம் நடக்கிறது ஒரு முறையான, அவங்களும் நம்ம நாட்டில இருக்கிறவங்க தான், அவங்களும் நம்மகிட்ட சம்பளம் வாங்குறவங்க தான். அதே வட்டாட்சியரும் அரசாங்கத்திட்ட சம்பளம் வாங்குறவங்க தான். ஆனா மக்களுடைய நலன் இதில பெரிதும் பாதிக்கப்படுவதற்கு முழு காரணமாக இருப்பது வருவாய்த்துறை. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னன்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களே, இப்ப பாதிக்கப்பட்டார் ஒருத்தர் வால்பாறையில. இங்கிருந்து கோயமுத்தூர் மனுநீதி நாள் திங்கட்கிழமை போறோங்கய்யா. போய் வட்டாட்சியர் நாங்க இப்படி சொன்னோம். இல்ல எங்களுக்கு குடிக்கிற தண்ணி இல்ல அப்படின்னு மனு குடுத்தா, அங்க மாவட்ட ஆட்சியர் அந்த சிட்டிங்ல உட்கார்றது இல்லைங்க. இத நேரடியா அனுபவிச்சதுனால தான் இத நான் சப்மிட் பண்றேன். அங்க டிஆர்ஓ, கலெக்டர் கீழ இருப்பாங்கல்ல, அவங்க உட்கார்ந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட கொண்டு போய் மனு குடுத்து, இதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டு லைன்ல நின்னு, போய் அங்க நில்லு, இங்க நில்லு, அங்க போகாத, இங்க போகாத, இந்த உருட்டல் பெரட்டலுக்கு எல்லாம் பயந்து மிரண்டு கிரண்டு கடைசியா மணிவண்ணன் அப்படின்னு கூப்பிட்டோன்னே போவோம். என்னங்க தாசில்தாரா? ரைட். வால்பாறை தாசில்தார் அப்படின்னு மைக்ல கூப்பிடுவார். அவரு வருவார். ஏங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க, இந்தாங்கன்னு குடுத்துருவாங்க. வால்பாறை தாசில்தார் வேலை செய்யலன்னு தானே மாவட்ட ஆட்சியர பார்க்க வந்திருக்கோம். அப்ப அங்க மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணணும்னா, அந்த மனுவ வாங்கிக்கிட்டு, சோ அண்ட் சோ வால்பாறை தாசில்தார் வந்திருக்கீங்களா? அடுத்து 28ஆம் தேதி உங்களுக்கு வாய்தா. அன்னைக்கு வந்து இந்த மணிவண்ணன் குடுத்த புகார்ல இருக்க எல்லா டாக்குமெண்ட் எடுத்துட்டு நேரா நீங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்துரணும். மிஸ்டர் மணிவண்ணன், நீங்களும் அந்த 28ஆம் தேதி வந்துருங்க. அப்போ அங்க ஒரு விசாரணை நீதிமன்றத்த போல மாவட்ட ஆட்சியர் விசாரிக்கணும். என்னங்க டாக்குமெண்ட்ல இப்படி இருக்கு, மணிவண்ணன் இப்படி சொல்லியிருக்காரு, ஏன் நீங்க அதில் நடவடிக்கை எடுக்காம விட்டீங்க அப்படின்னு தீர்த்து வைக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சியரால் ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். இப்போ எனக்கு குடிநீர் இல்லை, தாசில்தார் என்ன பண்ணலாம், இது மாவட்ட ஆட்சியர் நான் மனு கொடுத்தோன்னே, எங்கள் வால்பாறை கமிஷனர் யார், இத்தனாம் தேதி வாங்க, மணிவண்ணன் புகாரின் பேரில் உங்களுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கள், வாங்குகிறோம். மாவட்ட ஆட்சியர் ஏன் தண்ணி கொடுக்கல, அது பிபிடிசி லேண்டுங்க, அதுக்குள்ளே போய் எங்களால் தண்ணி கொடுக்க முடியல. ஏங்க லேண்டை எல்லாமே அரசாங்கத்தில் லேண்டு தாங்க, அங்கே தண்ணி கொடுக்குறதெல்லாம் என்ன போய் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படிலாம் லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், அந்த மாதிரி யாராவது தடுத்து நிறுத்தாங்கன்னா அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்க, முதல்ல தண்ணி கொடுங்க, பிரச்சனை முடிஞ்சிருக்குமில்ல. 5 ஆண்டுகளாக தண்ணிக்கு போராடிட்டு இருக்கேன். அப்போ மாவட்ட ஆட்சியரும் அதை முறைப்படுத்துவதில்லை. இதை விட மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் ஐஏஎஸ் முடிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு மாவட்ட ஆட்சியர் முடிச்சுட்டு வந்தோன்னா கொடுக்குறீங்க, அவரை போஸ்டிங் போடுறீங்க. அவருக்கு என்ன தெரியும், இந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன தெரியும், அவருக்கு ஐஏஎஸ் படிப்பு பற்றி தெரியும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, இந்த இடத்துல என்ன என்னுடைய பணிவான வேண்டுகோள்னா, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை சம்பந்தப்பட்ட சிவில் நீதிமன்றங்களில், அவருக்கு ஈக்குவலான நீதிமன்றங்களில் அவரை ஒரு வருஷம் நீங்கள் சம்பளம் கொடுத்து ட்ரெயினிங் பண்ணுங்க. இப்போ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்கய்யா, 5 ஆண்டுகள் ஒரு வழக்கறிஞர் சர்வீஸ் பண்ணியிருந்தா தான் அவர் நீதிபதி எக்ஸாம் எழுத முடியும்னு ஒரு இது வச்சுருக்காங்க கோட்பாடு. அப்போது ஒரு ஐஏஎஸ் முடிச்சவர், அவர் தப்பு இல்லை, அவர் படிச்சிருக்கலாம், 100க்கு 100 மார்க்கே வாங்கியிருக்கலாம். ஆனால் மக்களுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு அந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அதை அப்போ என்ன பண்ணணும், அவர் வருவார், நேராக ஹெட்லருக்கு கூப்பிடுவார், இல்லைனா அவர் நேர்முறை உதவியாளர் கூப்பிடு, என்னங்க நடந்துட்டு இருக்கு ஃபார்மாலிட்டிஸ், அங்கே கலெக்டர்லாம் போய் மனு நீதி நாளில் உட்காரக்கூடாதுன்றங்க அந்த அம்மா. இவர் என்ன நினைப்பார், அதான் ஃபார்மாலிட்டிஸ்ன்னு உட்காந்துக்குவாரா, அவருக்கு தெரியாதுல்ல. அப்போ மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், இதை விட இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, சப் கலெக்டர்னு எதுக்கு வச்சுருக்கோம், அந்த மாவட்ட ஆட்சியர்னால முடியாது அப்படிங்கிறக்காக பொள்ளாச்சியில் சப் கலெக்டர் ஆஃபீஸ் வச்சுருக்கோம், அங்கே ஒரு நீதிமன்றம் நடக்கணும்ல. எத்தனை மனுக்கள், எதுக்குமே ரிசல்ட் இல்லைங்க. அப்போ அரசு வருவாய்த்துறையில் வந்து முறையான ஆவணங்களின்படி நடவடிக்கை மேற்கொண்டாலே நீதிமன்றங்களில் வழக்குகள் குறையும். தீர்த்து வைக்க வேண்டிய 3 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, வட்டாட்சியர், சப் கலெக்டர், மாவட்ட ஆட்சியர். இவங்க 3 பேரும் தீர்த்து வைக்க முடியல அப்படின்னா கோர்ட்டுக்கு போவோம். அப்போ ஒரு மக்கள் ஒரு வழக்கெல்லாம் இன்றைக்கி கோடான கோடி வழக்குகள் வந்து பெண்டிங். யார் மேலே வருத்தப்பட முடியும், நீதிமன்றத்து மேலே வருத்தப்பட முடியும். ஒரு நீதிபதி காலையில் நீதிமன்றத்தில் உட்கார்ந்தாருன்னா காலிங் அவர்லேயே அவருக்கு அவ்வளவு டார்ச்சர் இருக்குது. கிட்டத்தட்ட 500 கேஸையும் பார்த்து 500 பிரச்சனைங்க அவர் ஒவ்வொன்றிலையும் கையெழுத்து போட்டு அப்படியே உடஞ்சி உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் ஒரு 5 வழக்கோ 6 வழக்கோ விசாரிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு நிலை நீதிமன்றத்தில், அது ஒரு பக்கம் இருக்குங்க, நான் அதுக்குள்ளே போகலை. ஆனால் வருவாய்த்துறையில் இவர்கள் முறையாக செயல்பட வேண்டும் என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வரை வந்து இந்த மாதிரி ஒரு பணிவான ஒரு வேண்டுதலை ஏற்று
இந்த மக்களுக்கு பயனடையும் அளவிற்கு ஒரு நற்செயலை செய்ய உத்தரவிட வேண்டுமாய் இந்த நேரத்திலே பணிந்து வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.